ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மேக்ஸ் வித் ஆரோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டான்சி சிலபஸில் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் செகண்ட் செமஸ்டருக்குள்ள லேட்டக் பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நெக்ஸ்ட் டைட்டில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வேர்பட் டைம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு கோடு தட் மீன்ஸ் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எப்போ டீச் பண்ணுறீங்க அப்படிங்கிற பஸ்ஸில் இதை யூஸ் பண்ணோம். அதாவது உங்கள் இன்புட் என்ன இருக்கோ அதை அப்படியே அவுட்புட்டில் காமிக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம வேர்பட் டைம் தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகே, வேர்பட் டைம் அப்படிங்கிறது அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக அதோட பர்பஸ் திஸ் பர்டிகுலர்லி யூஸ் வென் யூ ஆர் டிஸ்கசிங் ப்ரோக்ராமிங் கோட். ஃபார் எக்ஸாம்பிள் அஸ் ஏ மேத்தமெட்டிஷன் ஒரு மேட்லாப் கோடு இல்லை ஒரு மேத்தமெட்டிக்கா கோட் இல்லை ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறோம். நம்ம கோடை எப்படி ஷேர் பண்ணுறது ஈஸியாக காப்பி பண்ணி பேஸ் பண்ணலாம், இல்லை பைத்தான் ஃபைலாவோ இல்லை மேட்லாப் ஃபைல் எம் ஃபைலாவோ ஷேர் பண்ணிவிடும். பட் யூ வாண்ட் டு ஷோ இன் ஒரு ப்ரெசன்டேஷன், இந்த ப்ரெசன்டேஷனில் நீங்கள் ஷோ பண்ணணும் அப்படின்னா எக்ஸாக்டாக அப்படியே ஷோ பண்ண முடியாது. வேர்பட் டைம் அப்படிங்கிற என்வரன்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் நம்ம அப்படியே ஷோ பண்ண முடியும். இதில் நீங்கள் டிசைன் பண்ணலாம், இல்லை கலர்ஸ் பண்ணலாம், பார்டர் யூஸ் பண்ணலாம், வாட் எவர் இட் மேபி. பட் பேசிக்காக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிடும். ஓகே, ஸோ அதுக்காக நான் லேட்டக் ஃபைலில் புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, நான் டாக்குமெண்ட் கிளாஸ் ஃபாண்ட் சைஸஸ் 12 பாயிண்ட்ஸ் ஆர்டிக்கல் அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணிவிடுவோம். ஆர்டிக்கல், then begin document, end document, then title, verbot time. Okay, verbot time in LaTeX, then author max with arrow. Okay, max with arrow. யூடியூப் சேனல் நேம் போய் கொடுத்துடலாம். மேக் டைட்டில் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடும். அதுக்கு முன்னாடி வேர்பட் டைம் அப்படிங்கிற நேம்லேயே சேவ் பண்ணிவிடும் ஃபைலை. ஓகே, ஸோ ஃபைல் ஒர்க் ஆகுதா அப்படின்னா எஸ் செக் பண்ண, யா கண்டிப்பாக ஃபைல் ஒர்க் ஆகுது, ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இந்த ஃபைலையே நான் இப்போ லேட்டெக்ஸில் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, இல்லை ஒரு டைட்டில் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஆக்சுவலாக என்னோட ஸ்க்ரீனில் தெரிகிற லேட்டெக் ஃபைலை அவுட்புட்டில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒருவேளை இது அப்படியே டைப் பண்ணால் வருமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. இதை காப்பி பண்ணி எனக்கு இதே கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறப்போ நான் மேக் டைட்டிலுக்கு கீழே இந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணால் என்ன நடக்குது அப்படிங்கிறத செக் பண்ணும். கண்டிப்பாக ஃபைல் ரன் ஆகுது, எரர் தான் வரும். லேட்டக் எரர் கேன் பி யூஸ் ஒன்லி இன் தி ப்ரீஆம்பிள் அப்படிங்கிற மாதிரி எரர் வரும். வேறு எப்படி நான் இந்த லேட்டக் ஃபைலை நான் ஷோ பண்ணுறது? ஓகே, இந்த எனக்கு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஃபைலை நான் எப்படி ஷோ பண்ணுறது? அதுக்கான நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேர்பட் டைம் அப்படிங்கிற பேக்கேஜ் தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பேக்கேஜ் வேர்பட் டைம். ஓகே, இப்போ நான் பிகின் வேர்பட் டைம் எண்டு வேர்பட் டைம் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறேன். பிகின் வேர்பட் டைம் எண்டு வேர்பட் டைம். இதுக்குள்ளே நான் காப்பி பண்ண கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஃபைலை கம்பைல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக ஓகே யா எனக்கு இன்புட்டில் நான் என்ன இருக்குது, என்னோட லேட்டக் ஃபைல் என்ன இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு வியூ ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பிகின் டாக்குமெண்ட்டுக்கும் டாக்குமெண்ட் கிளாஸஸ்க்கும் ஒரு 2-3 லைன்ஸ் கேப் இருக்குது. இந்த கேப் எனக்கு வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேப்ஸ் எல்லாம் இங்கே, அதாவது லேட்டக்கில் ஒரு டாட் வேர்பட் டைமுக்குள்ளே நீங்கள் ஒரு டாட் வச்சாலுமே அது அப்படியே அங்கே விசிபிள் ஆகும். இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகே, ஸோ இந்த கமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் நம்ம என்ன சொல்ல வரலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு டைட்டில் பேஜை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணுது. இதோட பர்பஸ் இதுதான், வேர்பட் டைம் அப்படிங்கிறதோட பர்பஸ் இதுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் ஒன் மோர் டைட்டிலும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பேசஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு ஹரிசாண்டல் ஸ்பேஸோ இல்லை வெர்டிக்கல் ஸ்பேஸோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, நான் அதுக்காக செக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். செக்ஷன் ஸ்பேசிங் அப்படிங்கிற ஒரு நேமில் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. மிட் ஸ்கிப், ஸ்மால் ஸ்கிப், பிக் ஸ்கிப் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் அப்கமிங் யூனிட்ஸில். பட் இங்கே வந்து ஒன்லி வி ஸ்பேஸ் அண்ட் ஹச் ஸ்பேஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்பேசிங் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஐ நீட் 2 சென்டிமீட்டர் கேப். ஓகே, இதுதான் என்னோட டைட்டிலாக இருக்கும் போது 2 சென்டிமீட்டர் கேப்னு கொடுத்துட்டு நான் ஒரு 2 சென்டிமீட்டருக்கு ஓகே 2 சென்டிமீட்டர் இல்லை கூடவே இருக்கும். நான் இப்போ ஃபைலில் ரன் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இங்கேருந்து இந்த கேப் வந்து ஒரு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் கேப் இருக்குது. இந்த ஃபைலை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த 5 சென்டிமீட்டர் கேப் இங்கே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேப் இருக்காது, யூஷுவல் கேப் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல எனக்கு கேப் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஓகே, for that I am going to use h space, horizontal space அப்படின்னு சொல்ல போகிறேன். எக்ஸாக்டாக 2 சென்டிமீட்டர் வேணும் அப்படின்னா I am going to run this file. ரன் பண்ண அப்படின்னா எக்ஸாக்டாக இது 2 சென்டிமீட்டர் இருக்கும். நம்ம பிரிண்ட் எடுத்துகிட்டு A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துகிட்டு மெஷர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லென்த் இருக்கும் 2 சென்டிமீட்டர். நாட் ஓன்லி 2, ஈவன் நெகட்டிவ் யூனிட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நான் 5 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுறேன். ஓகே, 5 சென்டிமீட்டர் எனக்கு கேப் கிடைச்சது. ஓகே, தென் இப்போது நான் ஒரு லைன் நம்பர் 20லேருந்து லைன் நம்பர் 28 ஓகே 30 வரைக்குமே நான் கேப் கொடுத்துருக்கேன். 30ல் நான் டைப் பண்ண போகிறேன். ஓகே, ஐ ஆம் டீச்சிங் லேட்டக் பேப்பர் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஓகே, லேட்டக் பேப்பர். இப்போது எனக்கு
10 லைன்ஸ் கேப் இருக்கு. ஆக்சுவலா என்னோட இன்புட்ல 10 லைன்ஸ் கேப் இருக்கு. வாட் அபௌட் அவுட்புட்? அவுட்புட்ல கேப்பே இருக்காது. ஒரே ஒரு லைன் அடுத்த லைனுக்கு போயிடும். தட்ஸ் ஆல். சப்போஸ் எனக்கு இங்க கேப் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? வி ஸ்பேஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போறோம். எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்? ஒரு 5 சென்டிமீட்டர். வி ஸ்பேஸ் 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போறோம். நீங்க நிறைய யூனிட்ஸ் யூஸ் பண்ணலாம். சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், பாயிண்ட், இன்ச்சஸ் நிறைய யூஸ் பண்ணலாம். நான் சென்டிமீட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஐ நீட் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கும் இந்த செகண்ட் ஐ எம் டீச்சிங் லேட்டக் பேப்பர் அப்படிங்கிறதுக்கு இடையில 5 சென்டிமீட்டர் கேப் இருக்கிறதா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, கேப் நீங்க அடுத்தடுத்த லைன்லேயே டைப் பண்ணலாம். ஸ்பேஸ் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு இங்கே ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிடும். ஓகே ஓகே, ஆக்சுவலாக நியூ லைன் நம்ம ஜெனரேட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எரர் இருக்குது. நியூ லைன் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இஸ் ஓவர். ஓகே, நியூ லைன் கொடுத்துட்டு ஃபைலை கம்பைல் பண்ணோம் அப்படின்னா we get 5 சென்டிமீட்டர் கேப். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.